அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிலாம் உருட்டிலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பண மழையில் கூத்தாடும் ஆண்டு. அப்போ சோன்னு மழை பெய்ய போகுது, பணமழை. அண்ணா அட்டமழைங்கிற மாதிரி பெய்ய போது அதில் ஜாலியாக கூத்தாட போகிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு 75% நன்மைகளை இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் அனுபவிக்க போகிறீங்க. ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜென்மகுருவாக ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பண்ணிகிட்ருப்பார். ஒரு 1 month 1.5 monthsலேயே 2ஆம் இடம் போயிடுவார். மற்றவங்க சூழல் வழியாலாம் பெரிய அளவுக்கு தன வருவாய். ஏன்னா தனக்காரகன் உச்சமாகிறார் தனபாவத்தில். அது லைட்டாக காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் உண்டு. நிறைய பணத்தை கொடுத்து வேணால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவார், அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழப்பம் அந்த மாதிரி வரும். டோட்டலாக பணமே வராதுன்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் கெடுத்துறாது. இப்போ 2ஆம் இடத்தில் 7 10 குடையவன் இருக்கிறப்ப பார்ட்னர் வழியாக மற்றவங்க சூழல் வழியாக வேலை தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு தன வருவாய், பெரிய அளவுக்கு அந்த பண மழை கொட்டும். அதில் நனைந்து ஜாலியாக கூத்தாடுவீங்க. உங்களுக்கு எவ்வளவு சதவீதம்னா 75% நன்மைகள்கிட்ட. ஏன்னா அந்த குரு பகவான் 2ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. மேலும் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி 9ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறது மிகவும் சிறப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் மாறி வெளிப்படும். சரியான பார்ட்னர் அமைவது, எதிர்பாராம நன்மைகளை சந்தோஷத்தை அனுபவிக்கிறது மாதிரி வரும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 3 குடைவன் 11ல் போய் உச்சமாகிறார் இந்த சூரியன் புத்தாண்டு அன்று. பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். மிகப்பெரிய முயற்சிகள் பண்ணுவீங்க. இதெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள். ஒரு 25% தான். உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னாக்கா மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் அது மாதிரிலாம் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக, அதிகாரிகள் வழி மிகப்பெரிய லாபம். பேராசையான விஷயங்கள் கூட ஒர்க் அவுட் ஆகிடும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்பை பார்த்துக்கணும் நல்லபடி. ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்ந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறார். சுகக்கேடை கொடுப்பார். சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனையை கொடுப்பார். அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செவ்வாய் சனி சேர்க்கை அந்த 40 நாட்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கணும். உங்கள் புதன் ஸ்டார்டிங்கில் நீச்சமாக இருக்கிறது,
அண்டு ஜென்ம குருவாக இருக்கிறதால தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சதவீதம் குறைச்சிருக்கேன். இப்போ ரிஷபத்துக்கு 80% உங்களுக்கு 75%. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் 1 month 1.5 months. அதுக்கப்புறம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பெரிதாக கெடுக்க மாட்டார்கள். உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு நன்மை லாபம். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ பாக்கியத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஏன்னா ராகு உங்களுக்கு நட்புக்கோள் தான், சனி பகவான் போல தான் வேலை பார்க்கும். அதாவது பூர்வ பாக்கியாதிபதி போல. பொதுவாகவே பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அவங்க இயல்புபடி சோதனையை கொடுத்தாலும் இறுதி வெற்றி நன்மைகளை கொடுப்பாங்க. அதனால் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மிகவும் சிறப்பு. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. இல்லாட்டி உங்கள் முயற்சிகளில் தடுமாற்றம், ஆராய்ச்சி, ஒரு குழப்பம் இதெல்லாம் வரும். ஞான கிறுக்கனாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார் யார்? கேது. அதனால தான் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். நான் அதுதான் எல்லா வீடியோலையும், என்ன லவ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னதை செஞ்சுருவீங்கன்னு. தட் இஸ் மெடிடேட் பண்ணிடுவீங்க, அந்த மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க. ஏன்னா என்னுள்ள இருக்கும் அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. நான் அனுபவிக்கிறேன், சொல்கிறேன். அதை நீங்கள் என்னை லவ் பண்ணால் கேட்பீங்க. என்னை மதிக்கலை, என்னை லவ் பண்ணலைன்னா இவர் சொன்னால் நடக்குமா, இவருக்கு ஏதோ லக்கில் நடக்குது, ஏதாவது சிந்தனை வரும். இப்படி தான் கெடும். ஸோ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் உபய லக்னம் உபய ராசியாக வர்றதும் இப்படியும் அப்படியும் ஒரு தன்மை இருக்கும். புத்திசாலித்தனம் மட்டும் வேலை பார்க்கும். செயல்பாடுங்கிற வர்றப்ப பிரச்சனையாக இருக்கும். அதுதான் நான் ஆல் டைம் வீடியோஸ்னு போட்டிருப்பேன். பேச்சோடு தான் நிறைய பேசுவாங்க மிதுன லக்னம் மிதுன ராசி. ஆனால் செயல்பாடுன்னு வர்றப்ப பயம் வந்துடும், பயந்தாங்குழி ஆஃப் ஆவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பண மழையில் கூத்தாடும் ஆண்டுன்றிருக்கேன். நான் ஆரம்பத்திலேயே இதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பாதகாதிபதியான குரு தான் ராஜாவாக வருகிறார். நேர்மை ஒழுக்கத்தை சுயநலமாக, ஏன்னா புதன்னா சுயநலமாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் பொதுநலமாக இருந்து கொள்ளுகிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஆகாத ஆள், ஒத்து வராத ஆள், ஆனால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் தான் மந்திரியாக வரார் செவ்வாய். ஜாக்கிரதை. அவர் 4ஆம் இடத்தை பார்த்து வேற கெடுக்க பார்க்குறார். சுகத்தை, சொத்தை, சொந்த பந்தங்கள் வழியாலாம் பிரச்சனையை கொடுப்பார். கவனம் தேவை. இந்த செவ்வாய் சனி சேர்ந்து 4ஆம் பாவத்தை பார்க்கறதால தான் கவனம் தேவைன்ட்டு இருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. 2ல் உள்ள குரு, 11ல் உள்ள சூரியன், 10ல் உள்ள சனி பகவான், 9ல் உள்ள ராகு எல்லாம் அபரிமிதமான நன்மையை கொடுப்பார்கள். இது பொது பலன்தான். மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட்டு, மேஜராக எது செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருக்குது கோச்சார பலன்கள். ஆனால் தசாபுத்தி தான் இறுதின்ட்டு 75%. ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா? அதீத இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப பண்ண போகிறீங்களா? பார்ட்னர் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பெரிய பார்ட்னரோடு சேர்ந்து செய்ய போகிறீங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதக வெயிட் என்ன, நடப்பு திசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிடும். என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.